வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில்ல திதி கொடுக்குற இடத்துல வேடப்பட்டி ரோட்டுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள நம்ம குருநாதரோட தபோவனம் 2024 வருடம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சீரும் சிறப்புமா விமர்சையா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த தபோவனத்தை புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு பலரும் முயற்சி பண்ணி அது தோல்வியில் அடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, குருநாதரோட சமகாலத்தில் வாழ்ந்த சித்தரோட ஜீவசமாதி பீடத்தில் அவரோட சீடர்கள்கிட்டையும் கூட இருக்கிறவங்ககிட்டையும் அந்த சித்தர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருச்சிற்றம்பல சுவாமியோட தகுதியான சீடன் ஒருவன் வருவான், வந்து இந்த தபோவனத்தை புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவான் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறதா எனக்கு தெரிவிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் எங்கள் குருநாதர் திருச்சிட்டம்பல சுவாமிகள் அவர்களோட சீடர்கள் சில பேர்த்துக்கிட்டையும் இந்த மாதிரி விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. குருநாதரோட உத்தரவுப்படி, குருநாதரோட கட்டளைப்படி, அவரோட அருளாசிப்படி இந்த தபோவனத்தை சீரும் சிறப்புமா புனரமைச்சு கும்பாபிஷேகம் நடத்தி பொதுமக்களோட சாதகர்களோட பயன்பாட்டுக்கு நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம். இந்த அடியேனை அதுக்கு தேர்வு செஞ்ச குருநாதருக்கு இந்த தருணத்தில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி சொல்ல காத்திருக்கிறேன். குருநாதர் தான் அந்த தபோவனத்தில் இருந்த காலங்களில் பூமிக்கடியில் 6 அடி குழி உண்டாக்கி முக்கோண பீடமிட்டு ஓம்கார நாதமிட்டு வடக்கு முகமாக அமர்ந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் தொடர்ந்து பல நாட்கள் தவத்தில் இருந்தார். வாசி யோகத்தில் பல நிலைகளை கடந்து, வாசி யோகத்தில் பிரதானமாக சொல்லக்கூடிய அந்த கதி முறைகளெல்லாம் கடந்து குருநாதர் அங்கே ரொம்ப ஆழ்ந்த தவத்தில் இருந்தாங்க. சித்தர் ஒரு இடத்துல இப்படி ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்த சுற்றி எந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குன்னு ஒரு சாதகர் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். எந்த சாதகனுக்கு சார் நான் ஒரு மேல்நிலை அடையணும், பரம்பொருள் அடையணும், வாசி யோகத்தில் பல நிலைகளை கடந்து போகணும், எஸ்பெஷலி கதி தீட்சை எனக்கு வேணும், கதியில் நான் பல நிலைகளை அடையணும் அப்படின்னு விரும்பக்கூடிய எந்த சாதகராக இருந்தாலும் நம்ம பேருள் இருக்கிற தபோவனத்துக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம குருநாதரோட அந்த வைப்ரேஷனில் உங்களோட வாசி யோகத்தை, உங்களோட கதி பயிற்சியை நீங்கள் அங்கே பண்ணலாம். ஏன்னா சாதகனுக்கு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் குருநாதரோட நான் 12 வருட காலங்கள் இருந்தேன். ஆனால் நான் இப்போவும் எங்கே போனாலும் என்ன தெரியுமா சொல்லிக்குவேன், என் குருநாதரோட நான் 25 வருஷ காலம் இருந்தேன், 30 வருஷ காலம் இருந்தேன்னு சொல்லுவேன். ஏன்னா குருநாதர் எப்போ நீங்கள் முதல் முறையாக சந்திக்கிறீங்களோ, இப்போ குருநாதர் எப்போ உங்களை முதல் முறையாக சந்தித்து தீட்சை கொடுக்குறாரோ அன்னையில இருந்து உங்கள் உயிர் போகிற வரைக்கும் குருநாதர் உங்கள் கூட இருக்கிறாங்க, நீங்கள் அவரோட கண்ட்ரோலில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் குருநாதரோட வைப்ரேஷன் அங்கே நிறைஞ்சிருக்கிறதுனால அனைத்து மக்களும் அங்கே வாங்க. எஸ்பெஷலி இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தோட முன்னோட்ட வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.